திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக இன்று முக்கியமான முடிவு மதியம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், சிதம்பரம் சந்தித்து சென்ற பிறகு என்ன மாதிரியான முடிவு வர வாய்ப்பு இருக்கு? இரண்டு தரப்புல என்ன சொல்றாங்க? திமுக காங்கிரஸ் கூட்டணி சம்பந்தமா இன்று மதியம் முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து தகவல் வெளியாகி வருகிறது. திமுக கூட்டணியில காங்கிரஸ் நீடிக்குமா அல்லது காங்கிரஸ் விலகி செல்லுமா என்று பல எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில இந்த கூட்டணி விவகாரத்துல முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்க முன் வராங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 35 சீட் வேணும் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய ஆஃபர் அப்படிங்கிறது 25 சீட் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் தான். இதே காங்கிரஸ் கட்சி ஏற்கிறதும் நிராகரிக்கிறதும் அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய உரிமை. ஆனா நாங்க 25 சீட் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கோம் அப்படின்னு திமுக தரப்புல சொல்றாங்க. அதனால இந்த கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுல தொடர்ந்து ஒரு தாமதம் நீடிக்கிறத பார்க்க முடிகிறது. டெல்லியில காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கார்கே, கே.சி. வேணுகோபால் எல்லாருமே ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்திட்டு வராங்க. இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்ததற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான சிதம்பரம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஆழ்வார்பேட்டை இல்லத்துல சந்திச்சு பேச இருக்கிறார். இந்த சந்திப்பின் போது டெல்லி கமாண்ட் என்ன அப்படிங்கறத முதலமைச்சரிடம் அவர் சொல்லுவார்னு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால சிதம்பரம் முதலமைச்சரை சந்தித்து பேசியதற்கு பிறகு திமுக காங்கிரஸ் கூட்டணி விவகாரத்துல முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னும், அதற்கு முன்னாடி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் திமுக நிர்வாகிகளோடும் ஒரு ஆலோசனையை நடத்துவார் அப்படின்னு சொல்றாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு 25 சீட் அப்படிங்கறதுல இருந்து ஒரு 2 தொகுதி இல்ல 3 தொகுதி கூடுதலா கொடுக்கறதுக்கு முன் வருவாங்களா, இல்ல மீண்டும் 25 சீட்டு தான் அப்படிங்கறதுல உறுதியா இருப்பாங்களா அப்படின்னு திமுக வட்டாரத்துல விசாரிச்ச போது இது பத்தி எல்லாம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் முடிவெடுப்பார், நாங்க எங்களுடைய ஆஃபரை சொல்லிட்டோம் அப்படின்னு தான் திமுக வட்டாரத்துல தகவல் சொல்றாங்க. அதனால காங்கிரஸ் கட்சியினுடைய டெல்லி தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவை பொறுத்து திமுக அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இன்று மாலை ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு திமுக கூட்டணி விவகாரத்துல காங்கிரஸ் திமுக கூட்டணி விவகாரத்துல இருக்கும் அப்படின்னு தான் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு இரவுக்குள்ள ராஜ்யசபா வேட்பாளர் பட்டியலை திமுக வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. அப்படி வேட்பாளர் பட்டியலை வெளியிடணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு இடம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத உறுதிப்படுத்தணும். அதனாலதான் இந்த முக்கிய முடிவு அப்படிங்கிறது இன்று நண்பகலுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.